ஆன்மீகம் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் இன்னைக்கான பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முருகப்பெருமானுடைய எனக்கேற்பட்ட ஒரு அனுபவத்தை, அடியேனுக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை உங்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் போடுறேன். நான் இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை பள்ளியறை பூஜைக்கு போகிறத நான் வழக்கமாக வச்சுட்ருக்குறேங்க. வாரம் வாரம் போயிட்டுருக்குறேன். இந்த வாரம் நான் பள்ளியறை பூஜைக்கு போகிறப்ப எனக்கு ஒரு அதிசயம் நடந்தது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, சேவலை வேண்டிக்கிட்டு நேர்த்தி கடனாக கொண்டுக்கிட்டு வந்து நேர்ந்து விட்டுருக்குறாங்க கோவிலில். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற சேவலை நம்ம கிட்டத்தால போனாலே அது ஓடிடும், பறந்து போயிருங்க. ஆனால் இந்த சேவல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களோட மக்களாக கலந்து அவங்க கொடுக்குற உணவை வாங்கிக்கிட்டு நம்மளோடையே அது சுற்றி திரியுதுங்க. அப்படி நான் இந்த வாரம் பள்ளியறை பூஜைக்கு நான் போயிருந்தப்போ ஒரு சேவல் மட்டும் குறிப்பிட்ட மாதிரி நான் கோவில் கொரட்டவாசப்படி தாண்டி அந்த கொடிமரத்துக்கிட்ட நான் போக வரைக்கும் என் பின்னாடியே வந்தது. நான் பிரகாரத்தை அதை பார்த்துக்கிட்டே முருகப்பெருமான எனக்கு உடம்பெல்லாம் அப்படியே சிலுத்துருச்சுங்க. முருகான்னு அப்படியே முருகனை கண்ணீர் மல்கி கும்பிட்டு நான் அப்படியே அந்த பிரகாரத்தை சுற்றலான்னு போனேன். அது வரைக்கும் வந்த சேவல் அந்த விநாயகர்கிட்ட போய் நான் அப்படின்னு திரும்பி பார்க்குறப்ப அந்த சேவல் இல்லைங்க. என்ன சொல்லுவீங்க நீங்க? எனக்கு அப்படியே ஒரு ஒரு நிமிஷம் அந்த சாட்சாத் அந்த முருக கடவுளே சேவல் ரூபத்துல வந்த மாதிரி எனக்கு நான் உணர்ந்தேங்க. இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு உணரும்போது கர்மவினை பயன் நம்மளை விட்டு கழிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன் அப்படின்னா, நிறைய பேர் முருகன் மேல கும்பிட்டு நம்பிக்கையே இல்லாம எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரு முருக அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கான பதிவு தாங்க இந்த பதிவு. நம்மளுடைய கர்மா தீந்தாத்தான் முருகப்பெருமானாலேயே நம்மளுக்கு உதவி செய்ய முடியுங்க. அதனால நம்ம கர்மா கழியறதுக்கு அடுத்த வீடியோவில் நான் எப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா கர்மா கழியும் அப்படின்னு உங்களுக்கு அடுத்த பதிவில் நான் போடுறேன். இந்த பதிவில் முருகப்பெருமானுடைய உணர்வை நான் உணர்ந்ததை நீங்களும் உணர்ந்திருந்தா எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. வாரியார் சுவாமிகள் சிற்றின்பத்தை வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது முருக பக்தர்களுக்கு தெரியப்படுத்துனா இன்னும் எத்தனையோ பக்தர்கள் இன்னும் மென்மேல முருகனுக்கு பரவுவாங்க அப்படிங்கிறக்காகத்தான் நான் இந்த பதிவு போடுறேன். முருகன் திருவருளால் எல்லோரும் நல்லா இருப்பீங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.